இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். காலநிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்குமாறு ஜனாதிபதி உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை. வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் தொடர்பாக இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பில் பெருகும் ஆதரவு. வடக்கு தெற்கு வேறுபாடுகளின்றி அனைவருக்கும் காணி உரிமம் வழங்கும் திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக மனுஷ நாணயக்காரர் சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். அதேவேளை அனர்த்த நிலைமை குறையும் வரை நிவாரணப் பணிகளை தொடருமாறும் அவர் பணிப்புரை விடுத்துள்ளார். அத்துடன் சீரற்ற காலநிலையால் உயிரிழந்தவர்களுக்கான இழப்பீடுகளை வழங்குவதற்கு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருவதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிடுகின்றது. அதேவேளை மேலும் தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரை 12,224 குடும்பங்களைச் சேர்ந்து 45,239 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் நேற்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை படிப்படியாக தளர்த்த அரசாங்கம் தீர்மானித்தால் வெளிநாட்டு கையிருப்பை நிர்வகிக்கும் திறன் மத்திய வங்கிக்கு உண்டு என்று மத்திய வங்கி அறிவித்துள்ளது. குறித்த தகவலை இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டின் போது மத்திய வங்கி ஆளுநர் இதனை குறிப்பிட்டார். மத்திய வங்கி தனது கொள்கை வட்டி வீதத்தை மாற்றியமைக்கவில்லை. ஏற்கனவே சில வாகனங்களில் இறக்குமதிக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன. வாகனங்களின் இறக்குமதியினை படிப்படியாக எளிதாக்குவது முக்கியமான முடிவு. இதன் மூலம் அந்நிய செலாவணியை எங்களால் நிர்வகிக்க முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்றும் தெரிவித்தார். சந்தை வட்டி விகிதத்தை குறைப்பதற்கு மேலும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் இலங்கை மத்திய வங்கி தெரிவித்திருந்தது. சந்தை வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிறுவனங்கள் வெகு விரைவில் குறைப்பை வழங்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் இலங்கை மத்திய வங்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பாரிய எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் எழுந்த வண்ணம் உள்ள நிலையில் சமாந்தரமாக தமிழர் தரப்பிலிருந்து ஜனாதிபதி பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பான விடயங்களும் பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை தேர்வு செய்வது தொடர்பில் யாழ்ப்பாணம் வணிகர் கழகம் தமது ஆதரவை தெரிவித்துள்ளது. தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டு வரும் தொடர்ச்சியான மக்கள் மற்றும் சமூக அமைப்புகளுடனான உரையாடலின் ஒரு கட்டமாக யாழ்ப்பாண வணிகர் கழகத்தினுடனான சந்திப்பு யாழ் வர்த்தக சங்க கீழ்ப்போர் கூடத்தில் நடைபெற்றது. இதில் சமூக அமைப்புகளின் கூட்டணிவு சார்பாக கலந்து கொண்ட பேராசிரியர் KT கணேசலிங்கம், சட்டத்தரணி ஜோதிலிங்கம் உள்ளிட்ட பிரதிநிதிகளுக்கும் யாழ் வர்த்தக சங்கத்தின் தலைவர், செயலாளர் உட்பட முக்கிய உறுப்பினர்களுக்குமான கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கான நோக்கம் மற்றும் அவசியம் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. சந்தப்பின் ஆரம்பத்திலேயே பொது வேட்பாளரின் அவசியத்தை முன்னிறுத்தி அது விரைவாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை வர்த்தக சங்கத்தினர் முன்வைத்துள்ளனர். பொது வேட்பாளர் தொடர்பான விழிப்புணர்வு மக்கள் மத்தியிலும் சமூக நிறுவனங்கள் மத்தியிலும் தன்னியல்பாக தோன்றியுள்ளமையின் வெளிப்பாடு என சந்திப்பில் கலந்து கொண்டவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அதே நேரம் யாழ் வர்த்தக சங்கமும் இணைந்து செயற்படுவதை உறுதிப்படுத்தியுள்ளார்கள். இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்குவது தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டு வரும் தொடர்ச்சியான சந்திப்பின் கலந்துரையாடலின் ஓர் அங்கமாக யாழ் மாவட்ட கூட்டுறவு சபையினரோடு பொது வேட்பாளர் தொடர்பில் செயற்படும் சிவில் சமூக கூட்டமைப்பு செயற்பாட்டாளர்களுக்கும் இடையிலான சந்திப்பு யாழ் வீரசிங்க மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன்போது தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதன் அவசியத்தை ஏற்றுக்கொண்டு யாழ் மாவட்ட கூட்டுறவு சபையின் உறுப்பினர்கள் தங்கள் பூரண ஆதரவையும் தெரிவித்தனர். எனினும் தமிழ் கட்சிகளின் ஒற்றுமையின்மை குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே CV விக்னேஸ்வரனிடம் கருத்து தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு மற்றும் தெற்கு வேறுபாடின்றி அனைவருக்கும் காணி உரிமம் வழங்கும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மற்றும் மனுஷ நாணயக்காரர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்றிருந்த ஊடக மாநாட்டில் கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டு மக்கள் வெசாக் பண்டிகையை கொண்டாடுவதற்கு சுதந்திரம் இல்லை என்று சஜித் பிரேமதாசவும் அனுர்குமார் திசாநாயக்கவும் தெரிவித்தனர். கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் இந்த நாட்டில் ஏற்பட்ட இரண்ட யுகத்தினை தற்போதைய ஜனாதிபதி முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார். வாழ்க்கை மற்றும் எதிர்காலம் தொடர்பாக மக்கள் மிகவும் அச்சத்துடன் வாழ்ந்த காலகட்டம். தொழில் வாய்ப்பு இன்மையினால் நாட்டில் இளைஞர்கள் பலர் நாட்டில் இருந்து வெளியேறினர். வேசாக் பண்டிகையின் போது நாட்டில் எரிபொருள் நுகர்வும் அதிகமாக காணப்பட்டது. இன்று இந்த நாட்டில் ஸ்திரத்தன்மையினை ஏற்றுக்கொள்ள முடியாமையினாலேயே சஜித் பிரேமதாச மற்றும் அனுர்குமார் திசாநாயக்க போன்றவர்கள் இவ்வாறான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். நாட்டை பொறுப்பேற்குமாறு கூறிய போது பின்வாங்கியவர்கள் இன்று நாட்டின் சுதந்திரம் தொடர்பாக பேசுவது வேடிக்கையாக உள்ளது. அஸ்வசம உரிமையை போன்ற மக்களுக்கான பல வேலை திட்டங்களை நாம் முன்னெடுத்துள்ளோம். மிக முக்கியமாக காணி உரிமையும் வேறுபாடின்றி வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்று தெரிவித்தார்.
25 வீதமாக காணப்பட்ட வங்கி வட்டி இன்று 12 தொடக்கம் 8 வீதமாக குறைந்துள்ளதுடன் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளது. அரசாங்கம் அறிவிக்கும் சம்பளத்தை வழங்க முடியாது என்று கூறுவோரின் காணிகள் அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்படும். பின்னர் அந்த தோட்டங்கள் நீண்டகால குத்தகை அடிப்படையில் அவற்றை முறையாக நிர்வகிக்கக்கூடிய தரப்பினருக்கு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். அத்துடன் பலதரப்பட்ட தொழில் துறைகளிலும் பணியாற்றும் 55 வயது நிறைந்த அனைத்து தொழிலாளர்களுக்கும் சமூக பாதுகாப்பு நிவாரணம் வழங்குவதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாகவும் அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை பிற்போடும் திட்டம் எதுவும் இல்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கி பண்டார ஜனாதிபதி தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் பிற்போடுவதற்கான யோசனை ஒன்றை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பது குறித்து கருத்து தெரிவித்ததை தொடர்ந்து அரசியல் வட்டாரங்களில் நேற்று பெரும் குழப்ப நிலைமை காணப்பட்டது. நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரின் அறிவிப்பை முற்றாக நிராகரித்ததோடு உடனடியாக ஜனாதிபதி பதிலளிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தனர். ஜனாதிபதியை தொடர்பு கொண்டு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரின் அறிக்கை குறித்து மேலும் விளக்கங்களை தெளிவுபடுத்தல்களையும் கோரியுள்ளதாகவும் தெரிய வருகிறது. இதனைத் தொடர்ந்து தேர்தலை பிற்போடும் திட்டம் எதுவும் இல்லை என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களை தனது சார்பில் கருத்துக்களை வெளியிடுமாறு ஜனாதிபதி கேட்டுக் கொண்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஏன் அவ்வாறான அறிக்கை வெளியிட்டார் என்பது தெரியவில்லை என்று குறிப்பிட்டுள்ள ஜனாதிபதிக்கு நெருக்கமான ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் அந்த அறிக்கையை நிராகரித்துள்ளதுடன் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தும் திட்டம் எதுவும் ஜனாதிபதியிடம் இல்லை என்றும் குறிப்பிட்டனர். ஜனாதிபதி ஜனநாயக விழுமியங்களை பின்பற்றுவார் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இது பாலித ரங்கி பண்டாரவின் தனிப்பட்ட அறிக்கை என்று ரவி கருணாநாயக்க தெரிவித்திருந்தார். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலிசங்கிற்கும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர்எம்ஏஎல் ரத்நாயக்கவிற்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. நாட்டில் நடத்தப்பட உள்ள தேர்தல்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் தமது எக்ஸ் தளத்தில் பதிவேற்றியுள்ளார். அத்துடன் தேர்தலை நடத்துவது தொடர்பாக ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமை தொடர்பாக அமெரிக்க தூதுவர் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரிடம் வினவியுள்ளார். இதற்கு பதிலளித்த தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் அரசியல் அமைப்பின் ஊடாக தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்திற்கு அமைய எதிர்வரும் தேர்தல்கள் நடத்தப்படும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை ஐரோப்பிய ஆணைக்குழுவின் தூதுவர்கள், ஐக்கிய ராஜ்ய உயர்ஸ்தானிகள் உள்ளிட்ட பலரும் கடந்த சில நாட்களாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களை சந்தித்து எதிர்வரும் தேர்தல்கள் தொடர்பில் கலந்துரையாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தல் அல்லது பொது தேர்தலை 2 ஆண்டுகளுக்கு ஒத்திவைப்பது சிறந்த விடயமாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் ஆகியவற்றை 2 வருடங்களுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கி பண்டார யோசனை ஒன்றை முன்வைத்திருந்தார். இந்த விடயம் குறித்து கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்துரைத்த அவர், தேவை ஏற்பட்டால் இது தொடர்பான முன்மொழிவை முறையாக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து வாக்கெடுப்பை நடத்த முடியும் என்றும் குறிப்பிட்டார். இந்த விடயம் தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றில் கருத்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன், தேர்தலை பிற்போடும் செயற்பாடு நாட்டின் ஸ்திரத்தன்மைக்கு உதவும் என்றும் தெரிவித்தார். தேர்தல் ஒன்று நடத்தப்படுமாயின் நாட்டில் ஸ்திரமற்ற நிலைமை ஏற்படக்கூடும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார்.